Hi friends, welcome back to IGNOplus. இதில் இன்றைக்கி நம்ம MCA பற்றி MCAயோட டியூரேஷன் அதோட செமஸ்டர் வைஸோட சப்ஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அப்போ அதை யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் டிகிரி முடித்த எல்லாருமே வந்து இந்த MCAங்கிற பிஜி நம்ம பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிபிஏ பிகாம் பிபிஏ இல்லை பிசிஏ பண்ணவங்க டேரெக்டாகவே MCA பண்ணுவோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம யூஜிசி ரெகக்னைஸ்ட் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க 50% எபோவில் இருக்கிறவங்க நம்ம இக்னோவில் MCAக்கு அப்ளை பண்ணலாம். இதோட டியூரேஷன் 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் செமஸ்டர் 1ல் என்னென்ன பார்த்தோன்னா டிசைன் அனலிட்டிக்ஸ், அல்காரிதம், சாஃப்ட்வேரோட இன்ஜினியரிங், டிஸ்கிரேட்டோட மேத்தமேட்டிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே இருக்கும். செமஸ்டர் 2ல் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க், அப்புறம் ஓரியன்டட் அலைன்ஸ் அண்ட் டிசைன், வெப் டெக்னாலஜிஸ், அதில் ஒரு ப்ராக்டிக்கல் லேப் இருக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம 10th 12th மேக்ஸ் படிக்காமல் இருப்போம் இல்லையா, அவங்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நம்ம இந்த செமஸ்டர் படிக்கும்போதே அந்த கோர்ஸையும் நம்ம எக்ஸாமில் எழுதுவோம். செமஸ்டர் 3 and 4ல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் படிப்போம். இதில் ப்ராக்டிக்கலாக ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங் ப்ராக்டிக்கல் லேபாக இருக்கும். செமஸ்டர் 4 டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கும் மொபைல் கம்ப்யூட்டிங்கும், இதில் கம்ப்யூட்டரிங் லேபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் செம்மில் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு 12 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர், சிஸ்டம் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் யூஸ் ஆகும். இந்த நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, சிஸ்டம் எப்படி ஆர்கிடெக்சர் பண்ணணும், டேட்டா சயின்ஸு, அதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே நமக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா MCAவோட கெரியர் பாத்வேன்னு இதில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் ஸ்கில்லும், சிஸ்டமில் இப்போ புதுதாக இருக்கிற க்ளவுடு கம்ப்யூட்டிங்கெல்லாம் நம்ம படிப்போம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஏஐ இப்போத்த சுச்சுவேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால தான் நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டான சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கிற நல்ல நாலேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி கோர்சஸ் தான் நம்ம இதில் படிப்போம். அதுக்கப்புறம் இதை பற்றி இந்த வீடியோவில் ஏதாவது டீட்டெயில் தெரியணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போது ஜூலையில் நம்ம MCAவோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டிகிரி முடித்தவங்க எல்லாருமே ரெடியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம படிக்கிறோம். தென் நம்ம ஃப்யூச்சரை நம்ம பில்ட் பண்ணலாம்.